Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி யாழ்ப்பாணம் சிக்கன். 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன் நான். நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பெப்பர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 20 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2-3 கார்லிக் போட்டு 2 ஆனியன் எடுத்து வச்சுருந்தேன் நான், பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அதை ஃப்ரை பண்ண ஆயில்லேயும் அதே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஜிஞ்சர் கொஞ்சம், அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணீர் கொஞ்சம் விட்டுக்கோங்க தேவைப்பட்டால். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நான், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், யாழ்ப்பாணம் சிக்கன் ரெடி. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.